கட்சிகளின் கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்கும் போது அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் வகையில் விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். கடந்த 13ஆம் தேதி திருச்சியில் பிரச்சாரத்தை துவங்கிய அவர் செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி பிரச்சாரத்திற்கு கடுமையாக நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டி விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரும் விண்ணப்பங்களை எந்த பாராபட்சமும் இன்றி பரிசீலித்து அனுமதி வழங்க மாநிலம் முழுவதும் உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்க டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி தவேக துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளின் பேரணி பொதுக்கூட்டங்களுக்கு அவர்கள் விரும்பிய இடத்தில் காவல்துறை அனுமதி வழங்குவதாகவும் அதேபோல தவேகவுக்கு பாரபட்சமின்றி அனுமதி வழங்க கோரியும் கடந்த 9 மற்றும் 15ஆம் தேதிகளில் டிஜிபியிடம் கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி N. சதீஷ்குமார் முன் விசாரணைக்கு வந்தபோது தவேக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் V. ராகவாச்சாரி நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளையும் மற்ற கட்சிகள் மீது விதிக்கப்படாத நிபந்தனைகளையும் தவேகவுக்கு விதிக்கப்படுவதாக கூறினார். எந்த வழியாக சென்னை திரும்ப வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் எத்தனை வாகனங்கள் வர வேண்டும் எனவும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் வாதிட்டார். கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் வரக்கூடாது என நிபந்தனைகளை விதிக்கிறார்கள், அவர்கள் வரவேண்டாம் என நாங்கள் எப்படி சொல்ல முடியும் என கேள்வி எழுப்பினார். இதுபோன்ற நிபந்தனைகள் அனைத்து கட்சிகளுக்கும் விதிக்கப்படுவதுதானே என நீதிபதி கேள்வி எழுப்பினார். முழுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா? யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல. பொதுக்கூட்டம் நடத்தினாலும் சட்டத்திற்கு உட்பட்டு நடத்த வேண்டும். தலைவராக இருக்கும் நீங்கள் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சேதப்படுத்தப்பட்ட பொதுச்சொத்துகளுக்கான இழப்பீடு வசூலிக்கப்பட்டதா? இல்லையென்றால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட நேரிடும் எனவும் நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்தனர். கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் வரவேண்டாம் என கோரிக்கை விடுத்து மற்றவர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாக திகழலாமே என நீதிபதி அறிவுறுத்தினார். காவல்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் E. ராஜ்திலக் எந்த இடத்திலும் அனுமதி மறுக்கப்படாமல் நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்படுவதாக கூறினார். திருச்சி பரப்புரையின் போது தவேக தொண்டர்களின் செயல்களை புகைப்படமாகவும் காவல்துறை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதனை பார்த்த நீதிபதி, இவர்கள் இதுபோன்று உயரமான இடங்களில் ஏறி நின்று ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் யார் பொறுப்பேற்பது? இதனை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டாமா எனவும் கேள்வி எழுப்பினார். அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் விதிமுறைகளை வகுக்க அறிவுறுத்திய நீதிபதி, பொது சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை வசூலிக்கும் விதமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்யும் வகையில் விதிமுறைகளை வகுக்க உத்தரவிட்டுள்ளார். இந்த விதிமுறைகள் குறித்து காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். பல்வேறு நிலைகளில் பல்வேறு காவல்துறையினரிடம் நாங்கள் மனு அளித்திருந்தோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக அளிக்கப்படுகிற அந்த மனுக்களை பரிசீலனை செய்யாமல் கடைசி நாளில், அதாவது நாங்கள் என்றைக்கு எங்களுடைய நிகழ்ச்சியை வைப்பதற்கு உத்தேசித்திருக்கிறோமோ அதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் பல்வேறு கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் எங்களுக்கு அனுமதி வழங்குகிறார்கள். ஆனால் எதிர்கட்சிக்கோ ஆளுங்கட்சிக்கோ இது போன்ற நிபந்தனைகளை வகுக்கவில்லை. கடந்த முறை 13 செப்டம்பர் அன்று திருச்சியில் நடந்த எங்கள் தலைவருடைய மக்கள் சந்திப்பில் 23 கடுமையான நிபந்தனைகளை வகுத்திருந்தார்கள். இந்த 23 நிபந்தனைகளை மீறும் பட்சத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் அவர்கள் அந்த அறிவிப்பிலே கொடுத்திருந்தார்கள். இவைகளெல்லாம் நாங்கள் சேர்த்து இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொதுவாக நீங்கள் கைட்லைன்ஸ் வழிமுறைகளை வகுக்க வேண்டும். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிகழ்ச்சிகளுக்கு இந்த காவல்துறை இடையூறு ஏற்படுத்தி விடுகிறது. அவர்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை எடுத்து வருகிறார்கள் என்று எங்களுடைய தரப்பு வாதத்தை எடுத்து வைத்தோம். அதற்கு கடந்த வாரம் கிருஷ்ணகிரியில் தமிழக முதல்வர் அவர்கள் ரோட் ஷோ நடத்தியிருக்கிறார். ஆனால் எங்களுக்கு ரோட் ஷோ நடத்தக்கூடாது என்று கொடுத்திருக்கிறார்கள். 5 வாகனங்கள் தான் எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் நேற்று தமிழக முதல்வரும் சரி, துணை முதல்வரும் சரி, மற்ற அமைச்சர்கள், மற்ற அந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கிற பொழுது நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்துக்கு செல்கிறது. நேற்று கரூரிலே அப்படித்தான் நடந்தது. இவைகளெல்லாம் எடுத்துக்காட்டி புகைப்படங்களுடன் நாங்கள் எடுத்து சொன்னோம். உடனே நீதியரசர் அவர்கள், தமிழக அரசு ஏன் ஒருதலை பட்சமாக இப்படி செயல்பட்டீர்கள்? நீங்கள் ஒட்டுமொத்தமாக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் எப்படி உங்களுடைய
மனுக்களை கேட்டு வருகிற பொழுது, அனுமதி கேட்டு வருகிற பொழுது எப்படி நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும், அதற்கான வழிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று கூறி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்கு விசாரணையானது 24/9/2025 என்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு தான் உருவாக்கணும். ஏன்னா இன்றைக்கு இருக்கிறது தமிழக அரசு தான். இந்த தமிழக அரசு அவர்களுக்கு மட்டும் என்றைக்கு மனு கொடுக்கிறார்கள், என்றைக்கு காவல்துறையினர் அவர்களுக்கு அனுமதி அளிக்கிறார்கள் என்ற விவரமே தெரியாது. நிச்சயமாக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு அதுல உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும். ஏன்னா இது பொதுவாக ஒரு ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவே காவல்துறை இயங்கக்கூடாது. அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறது. இப்ப திமுக கரூர் மாநாடு நடத்தினாங்களா, எங்காவது அனுமதி வாங்கினாங்களா? வாங்குறது இல்ல. ஒட்டுமொத்தமா என்னைக்கு ஒரு அரசியல் கட்சி என்னைக்கு மனு கொடுக்கறாங்க, அந்த மனு கொடுத்த நாள்ல இருந்து இத்தனை நாட்களுக்குள் அவர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும். அந்த அனுமதியை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அவங்களுடைய போர்ட்டல்ல பதிவேற்றம் செய்ய வேண்டும். எப்படி ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் போட்டா உடனடியா பதிவேற்றம் செய்யறாங்க. ஆனா எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும் அவர்கள் கொடுப்பதே கிடையாது. எத்தனை வாட்டி ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று அதுக்கு பிறகு அனுமதி கொடுக்கிறார்கள். கடந்த வாரமே எங்களுடைய பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் தமிழக காவல்துறையினுடைய தலைவரை சந்தித்து எங்களுக்கு தமிழகம் முழுவதும் எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கிறார். இதுவரை எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க எங்களுக்கு கொடுக்கவில்லை. நேற்று இந்த வழக்கை தாக்கல் செய்து இதை ஊடகத்தில் வந்த பிறகுதான் நாகப்பட்டினத்தில் அனுமதி அளித்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து நாங்கள் கடைசி நிமிடத்தில் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும், எப்படியாவது எங்களுடைய நிகழ்ச்சிகளை தடைப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த தமிழக காவல்துறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக செயல்படுகிறது. ஆகியவைத்தான் இவைகளெல்லாம் பொதுவான நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று இன்னைக்கு நாங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளோம். இதுவரையும் தமிழக வெற்றி கழகம் நடத்திய எந்த மாநாட்டிலும் அல்லது கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் எந்த பொது சொத்திற்கும் சேதம் விளைவிக்கப்படவில்லை. ஆனால் இவர்கள் நாங்கள் ஏதோ பண்ணது போல சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அதற்கான ஆதாரம் அவர்களிடத்தில் இல்லவே இல்லை. ஆனால் மாறாக திராவிட முன்னேற்ற கழகம் அதை சார்ந்த கட்சிகள் தான் அதிகமாக இந்த தமிழ்நாட்டினுடைய பொது சொத்துக்களை சேதப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கான பதிவுகள் இருக்கிறது. அவைகளெல்லாம் நாங்கள் எடுத்து அடுத்த முறை நீதிமன்றத்திலே கொடுப்போம். இதுவரை எந்த பொருட்களையும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடந்த நிகழ்ச்சியிலே எந்த பொருட்களையும் அரசு பொது சொத்துக்களை நாங்கள் சேதப்படுத்தவில்லை என்பதே அவர்கள் எந்த வழக்கம் எங்கள் மேல தாக்கல் செய்யவே இல்லையே. செஞ்சிருந்தா சொல்லுங்க. நீங்க எல்லாம் இந்த வீடியோ பதிவாகிட்டு இருக்க. நிச்சயம் நாங்கள் வரவேற்போம். ஏன்னு சொன்னால் எதற்காக நாங்கள் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், பொதுவாக இப்ப இது ஆளுங்கட்சிக்கு எல்லாத்தையும் தப்பிக்கிறாங்க. இது ஆளுங்கட்சி தப்பிக்காம இருக்கிறதுக்கு தான் பொதுவான இந்த காஸ்ட் டெபாசிட் அந்த முறையில் நாங்கள் வரவேற்போம்.